ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் லார்ட். ஹவ் ஆர் யூ? இந்த ஷைன் டைம் ப்ரோக்ராமில் உங்களை மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஓகே குட்டீஸ், இந்த வீக்கு நம்ம மத்தேயு 24ஆம் அதிகாரம் தியானிக்க போகிறோம். எல்லாரும் நோட்டு பைபிள் கொண்டு வந்துட்டீங்களா? ஓகே, அதுக்கு முன்னாடி மனப்பாட வசனம் பார்த்துடலாமா? மத்தேயு 24ஆம் அதிகாரம் 35வது வசனம். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. இன்னொரு முறை படிக்கலாமா? வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. மத்தேயு 24:35வது வசனம். அப்படி என்ன? இந்த வானமும், யார் இந்த வானத்தை படைச்சது, பூமியை படைச்சது? ஏசப்பா தானே. இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போகலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்றைக்குமே ஒழிந்து போகாது. சரியா? சரி குட்டீஸ், இதை பற்றி இன்னும் அதிகமாக நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம். சரியா? மத்தேயு 24ஆம் அதிகாரம் ஃபஸ்ட்டு இதில் 8 காரியங்கள் சொல்லப்படுது. அதில் நம்ம ஒன்றுன்னா தியானிக்கலாமா? ஃபஸ்ட்டு 24ஆம் அதிகாரம் 1-2. அதாவது ஆலயம் இடிக்கப்படும். எந்த ஆலயம் இடிக்கப்படும்? இயேசு சொன்னார், இங்கே தேவாலயத்தை விட்டு, ஃபஸ்ட்டு வசனம் பார்த்தீங்களா? இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்படு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டிடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதாவது ஏசப்பா என்ன சொல்கிறாரு? என்ன இடிக்கப்பட்டு போகும்? ஆலயம் இடிக்கப்பட்டு போகும். பைபிளில் இதில் ஒரு பர்சனை பற்றி நம்ம பார்க்கலாம். யார் தெரியுமா? சாலமோன் ராஜா என்ன பண்ணாரா? அவர் ஒரு ஆலயம் ரொம்ப அழகாக கட்டினார். ஆனால் அந்த ஆலயம் என்ன பண்ணுச்சு? அது இடிக்கப்பட்டு போனது. அதான் ஏசப்பா சொல்கிறாரு, ஒரு கல்லின் மீது ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் குட்டீஸ், இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஏசையா 40ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, புல் உலர்ந்து போகும், பூ உதிரும். புல் உலர்ந்துச்சுன்னா பூ ஊதிரும், ஆனால் தேவனுடைய வார்த்தை மட்டும் என்றைக்குமே மாறாது. ஆமாம் குட்டீஸ், இந்த உலகத்தில் எது வேணாலும் மாறலாம், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்றைக்குமே மாறவே மாறாது. சரியா? ஓகே, அடுத்தது வசனம் 24ஆவது அதிகாரம் 3-14வது வசனம் நம்ம பார்க்கலாமா? அதில் இரண்டாவது காரியம் அது என்னன்னா, கடைசி கால அடையாளங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரி, எல்லாரும் எடுத்துக்கிட்டிங்களா? 24ஆம் அதிகாரம் 3-14வது வசனத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். 4வது, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரலடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள்.
அக்கிரம் மீதியாவதினால் அநேகருடைய அன்பும் தனித்து போம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். ஆமாம் குட்டீஸ், நம்ம இந்த 3ஆம் வசனத்திலேருந்து 14வது வசனம் கடைசி காலத்தினுடைய அடையாளங்கள் என்ன சொல்கிறாரு? இந்த உலகத்தின் முடிவுக்கு என்ன அடையாளம்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன ஏசப்பா அப்படின்னு கேட்குறாங்க சீஷர்கள். அப்போ ஏசப்பா இவ்விதமாக சொல்கிறாரு, நீங்கள் வஞ்சிக்காதபடிக்கு எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருங்க. ஆமாம் குட்டீஸ், பைபிளில் நோவா பற்றி எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? நோவா வாழ்ந்த காலத்தில் பாவங்கள் மிகுதியாய் பெருகியிருந்தது. மக்கள் குடித்தும் வெறித்தும் பெண் கொண்டும் என்ன பண்ணாங்க? நிறைய பாவங்களை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ ஜீசஸ் என்ன சொன்னார்? நீ போய் எல்லா மக்களுக்கும் நீ சொல்லு, இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுது. அதாவது என்னது? 40 நாள் மழை வரப்போகுது. அதனால் நீங்கள் எல்லாருமே ஜாக்கிரதையாக இருங்க, இந்த பேழைக்குள்ளே வாங்க அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் நோவா என்ன பண்ணார்? எச்சரிக்கையே சொன்னார். தேவன் கொடுத்த வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்து ஒவ்வொரு மக்களுக்கும் எச்சரிக்கையாக சொன்னார். இந்த மாதிரி இருங்க, நீங்கள் வஞ்சியாதபடி எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா ஜனங்களும் என்ன பண்ணாங்க? புறக்கணிச்சாங்க. ஆனால் நோவா என்ன பண்ணார்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு பெரிய பேழையே செஞ்சார். எல்லாருக்கும் தெரியும்ல அந்த பேழை என்ன? கோப்பேறு மரத்தினால் செய்யப்பட்ட பேழை. அந்த பேழையில் எப்படி நீளும், எப்படி அகலும், யார் உள்ளே இருக்கணும், யார் வெளியில் இருக்கணும், அத்தனையும் ஏசப்பா ஒவ்வொன்றா அழகாக தெளிவாக நோவாவுக்கு சொல்லியிருந்தார். இதை நீங்கள் ஆதியாகமம் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் டைம் கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக எல்லாருக்கும் நோவா தாத்தா கதை தெரிஞ்சிருக்கும் இல்லையா? சண்டே ஸ்கூலில் சொல்லியிருப்பாங்க இல்லையா? நம்ம வரும் நாட்களில் இன்னும் அதிகமாக அவர் எவ்வளோ நீளம் அகலம் உயரம், என்ன ஜன்னல் எப்படி செஞ்சார், ஏசப்பா எப்படியெல்லாம் கைட் பண்ணாருன்றதை நம்ம பார்க்கலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன ஷார்ட்டாக பார்க்கலாம்? நோவாவை பயன்படுத்தினார் ஏசப்பா. கடைசி நோவா காலத்தில் ஏற்பட்ட மழை வெள்ளம் நமக்கு வரும் இல்லையா? ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு. இப்போ நோவா காலத்தில் அவர் எல்லார்கிட்டையும் போய் என்ன பண்ணார்? எச்சரிப்பு சொன்னார். ஆனால் மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? அசட்டை பண்ணாங்க. யாருமே அவரை லிசன் பண்ணலை. எல்லாரும் அப்போது நோவா ஜீசஸுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்ததுனால அவரும் ஒரு குடும்பமும் காப்பாற்றப்பட்டாங்க அப்படின்னு வேதம் சொல்லுது இல்லையா? நோவாவை போல நம்ம என்ன பண்ணோம்? தேவனுக்கு கீழ்ப்படிந்து எப்பொழுதும் நம்ம ஆயத்தமாக இருக்கணும். கடைசி காலங்களை நம்ம எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும். வஞ்சிக்கப்படக்கூடாது. ஏசப்பா என்ன சொல்கிறாரு? என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்துன்னு அநேகர் வருவாங்க. நீங்கள் அநேகரால் வஞ்சிக்கப்படக்கூடாது. நிறைய இடத்துல யுத்தங்கள் நடக்கும். யுத்தத்தின் செய்திகளை கேள்விப்படுவீங்க. கலங்காதீங்க, எச்சரிக்கையாக இருங்க. இதெல்லாம் நடக்க வேண்டியது. ஆனால் முடிவு உடனே வராது. நம்ம பார்க்குறோம்ல, மணிப்பூரில், அப்புறம் உக்ரைனில், காசா பட்டணத்தில், இஸ்ரேலில் யுத்தங்களும் ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழுந்து கொண்டிருக்கிறது இல்லையா? இந்த கடைசி காலங்களில் இதெல்லாம் அடையாளம். கலங்காதபடி நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். முடிவு உடனே வராது அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறார் இல்லையா? பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் நிறைய நடக்கும் இல்லையா? நம்மளுக்கு இப்போ எல்லா இடத்துலையும் இப்படிப்பட்ட தாக்கங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். ஆனால் நீங்கள் உபத்திரவங்களை கண்டு கலங்காமல் என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களினாலும் பகைக்கப்படுவீங்க. நீங்கள் சுவிசேஷத்தை சொன்னால் நிறைய பேருக்கு கோபம், எரிச்சல் எல்லாம் வரும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? சகித்து கொண்டு கர்த்தருக்காக நம்ம இன்னும் அதிகமாக
சரியா குட்டீஸ்? அப்போ என்ன சொல்றாரு? அதனால ஏ ஏசப்பா என்ன சொல்றாரு? நீங்க சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீங்க. ஆனா அநேகரால இடர்ல அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து பகைப்பாங்க. கள்ள தீர்க்கதரிசிகள் அநேகர் எழும்புவாங்க. அநேகர் வஞ்சிப்பாங்க அப்படின்னு ஏசப்பா நமக்கு எச்சரிக்கை தருகிறாரு. கடைசி கால அடையாளங்கள் இதுதான். யுத்தங்கள் செய்திகளையும் நீங்க கேள்விப்படுவீங்க. ஜனங்கள் பகைக்கப்படுவாங்க. பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், நிலநடுக்கம் எல்லாம் வரும். இதெல்லாம் வேதனைக்குரியது. இது ஆனால் முடிவு உடனே வராது. அப்போது நோவா காலத்தில் அவங்க எப்படி எச்சரிக்கை மக்களுக்கு சொன்னாங்களோ, நம்ம இந்த கடைசி காலங்களில் நம்மளால் இயன்ற மட்டும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை எல்லாரிடத்திலும் கூடுமான வரை நம்ம சொல்லணும். சொல்லாமல் இருக்குன்னா அது பாவம்னு நமக்கு ஏசப்பா சொல்கிறாரு. நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்க? உலகம் எங்கும் போய் என்ன பண்ணுங்க? சுவிசேஷத்தை சொல்லுங்க அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு இல்லையா? நம்ம இந்த கடைசி காலங்களில் எப்பொழுதும் நம்ம என்ன பண்ணணும்? ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். மற்றவங்களை ஆயத்தத்தும் படணும். நோவா எப்படி எச்சரிக்கை பண்ணாரு, நாமளும் எச்சரிக்கையோடு நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படிந்து வாழணும். சரியா? 3வது காரியம், விசுவாசித்தவர்கள் நிறைய சோதனைக்குள்ள ஆக்கப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க. வசனம் 24ஆம் அதிகாரம் 15லிருந்து 22வது வசனத்து வரலாம் நம்ம பார்க்கலாமா? மேலும் பாழாக்குகிற அருவருப்புகளை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கும் ஓடிப்போக கடவர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவர்கள் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். நீங்கள் அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் குடிக்கிறவர்களுக்கும் ஐயோ! நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பிப்போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். ஆமாம் குட்டீஸ், நமக்கு துன்பம் வரும்பொழுது விசுவாசிகள் என்ன பண்ணுவாங்க? சோதனைக்குள்ளாகுவாங்க. நம்ம பைபிளில் ஒரு பர்சன் இருக்காங்க. யார் தெரியுமா? தானியேல். ஆமாம் குட்டீஸ், தானியேல் தரியு ராஜா இருக்கார் இல்லையா? அவர் காலத்தில் தேசாதிபதிகள் எல்லாருமே என்ன பண்ணாங்க? தானியேல் ஜெபிக்க எத்தனை முறை ஜெபிப்பார்? 3 டைம்ஸ் ஜெபிப்பார் இல்லையா? எதுக்காக? அவருக்காகவா? நல்ல பணம் வேணும், எனக்கு சொத்து வேணும் அப்படின்னா இல்லை. அந்த நாட்டில் இருக்கிற ஜனங்களுக்காக, பரிதபிக்கப்பட்ட ஜனங்களுக்காக, தன் தேசத்துக்காக என்ன பண்ணுவார்? 3 டைம்ஸ் அவர் ப்ரேயர் பண்ணுவார். நம்ம கூட பல நேரங்களில் ஒப்பு கொடுப்போம். நான் இந்த டைமில் கரெக்டாக ப்ரேயர் பண்ணுவேன் ஏசப்பான்னு ஒப்பு கொடுப்போம். ஆனால் நம்மளால் ஜெபிக்க முடியாது இல்லையா? பல நேரங்களில் சொல்லுவோம், ஆனால் செய்ய மாட்டோம் இல்லையா? நிறைய நேரங்களில் நம்ம இடறி போகிறோம். ஆனால் தானியேல் எப்பொழுதுமே விசுவாசத்தில் உறுதியாக இருந்து 3 வேளை ஜெபிக்கிறவரா, தன் தேசத்திற்காக திறப்பிலிருந்து ஜெபிக்கிறவராக இருந்தார். அதனால தான் அந்த நாட்டில் அந்த மக்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டாங்க. ஆனால் தேசாதிபதிகள் என்ன பண்ணாங்க? தரியு ராஜா கிட்ட 30 நாள் கையெழுத்திட்டு என்ன பண்ணாங்க? உங்களை தான் வணங்கணும், உங்களை தவிர வேறு யாரும் வணங்கக்கூடாதுன்னு ஒரு சூட்சம தந்திரங்களை கொண்டு போனாங்க. தரியு ராஜாவும் கையெழுத்து போட்டார். ஆனால் தானியேலே யாரை? தேவாதி தேவன் ஒருவரை தவிர அவர் யாருமே என்ன பண்ணல? வணங்கவே இல்லை. அப்போது என்ன சொன்னார்? தானியேலை என்ன பண்ணாங்க? சிங்க குகையில் போட்டுட்டாங்க. சிங்க குகையில், ஏன்னா ராஜாவுடைய கட்டளை மீறி நடந்ததுனால ராஜாவுக்கும் ரொம்ப மன வருத்தம். இந்த தேசாதிபதியினால் தான் இட்ட கட்டளையினால் ஐயோ, தானியேல் தன் நண்பனாகிய தானியேல் நான் சிங்க குகையில் போட வேண்டிய சூழல் வந்துருச்சேன்னு ஒரே கஷ்டப்பட்டார். அப்போது அவர் ராவெல்லாம் தூங்கவே இல்லை. தானியேலை என்ன பண்ணாங்க? சிங்க குகையில் போட்ட பிறகு எப்படி இருக்கும் இல்லையா? சிங்கம் நல்லா கடித்து சாப்பிட்றோன்னு எல்லாருமே நினச்சாங்க. ஆனால் சிங்கத்தினுடைய வாயை கட்டினது யார்?
கரெக்ட். சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவன். ஏன்னா தானியேல் பயப்படல. அவர் யாரை நோக்கி கூப்பிட்டாரு? ஏசப்பாவை நோக்கி கூப்பிட்டாரு. எப்படி? விசுவாசமா. விசுவாசம் குறையவே இல்லை. தான் சாக போகிறோம், என்னை குகையில் போட்டாங்கன்ற ஒரு சின்ன பயம் கூட இல்லாமல் எப்படிப்பட்டவராக இருந்தார்? விசுவாசம் உள்ளவராக இருந்து தேவனை நோக்கி மன்றாடினார். அப்போது அங்கே இருக்க எல்லா சிங்கங்களும் அவனுடைய வாயை ஏசப்பா கட்டி போட்டார் குட்டீஸ். ஆமாம், நம்மளும் கட்டி போட்டு அவர் கூடவே அழகாக உட்காந்து படுத்து தூங்கினார் நைட்டெல்லாம். நம்ம கூட அப்படித்தானே பயப்படும். ஒரு சின்ன நாய், ஒரு சின்ன பூச்சி, ஒரு பல்லிக்கு, எல்லாத்துக்கும் கரப்பாம்பூச்சிக்கு நம்ம சின்ன சின்ன காரியங்களில் பயப்படுறோம் தானே. ஆனால் தானியேல் ராஜா விசுவாசமாக எதுக்கும் பயப்படாமல் தேவனை நோக்கி அமர்ந்து ஜெபித்து விசுவாசமாக ஜெபித்ததுனால அவர் சிங்கத்தின் வாயிலிருந்து தப்பிவிக்கப்பட்டு என்ன பண்ணார்? மீட்கப்பட்டார். அப்போ தரியராஜா என்ன பண்ணார் தெரியுமா? உன்னை தப்புவித்த ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுவிக்க வல்லவராய் இருப்பார்னு சொல்லும் பொழுது அவர் கேட்டார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரா தானியேலே அப்படின்னு தரியராஜா என்ன பண்ணார்? கேட்டார். கேட்ட பிறகு ஏசப்பா யார் சொன்னது? தானியேல் சொன்னார், ஏசப்பா என்னை விடுவித்தார், இந்த சிங்க குகையிலிருந்து என்னை காப்பாற்றினார். ஆம் ராஜாவே அப்படின்னு உரத்த சத்தத்துடன் சொன்ன பிறகு ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்போது ராஜா என்ன பண்ணார் தெரியுமா? அந்த நாட்டில் இருக்கிற எல்லா தேசம் முழுவதும் ஜீவனுள்ள தேவனை இவரைத்தான் நீங்கள் வணங்கணும்னு கையெழுத்திட்டார். ஆம் குட்டீஸ், என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன தோல்வி வந்தாலும் நம்ம எப்படி இருக்கணும்? தானியேலை போல விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். எனக்கு இந்த மனுஷன் செய்வான், அவன் செய்வான்னு நம்ம யார் மேலேயும் நம்பிக்கை வைக்கக்கூடாது. யார் மேலே மட்டும் நம்பிக்கை இருக்கணும்? ஜீசஸ் மேலே மட்டும் நம்பிக்கையாக இருக்கணும். அவர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும்? உறுதியாக கேட்கணும், ஏசப்பா எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் செய்வீங்க அப்படின்னு. சரியா? ஓகே. அடுத்தது 4வது காரியம் கள்ள கிறிஸ்துவர்கள். இப்போது நம்ம தேசத்தில் நிறைய கள்ள கிறிஸ்துவர்கள் ஏற்பட்டிருக்கிறாங்க. யார் என்ன சொன்னாலும் நீங்கள் என்ன பண்ணணும்? இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறாரு, அதோ அங்கே இருக்கிறாருன்னு அப்படின்னு நிறைய பேர் சொல்ல வருவாங்க. அது எங்கே இருக்குது தெரியுமா? வசனம் 24ஆம் அதிகாரம் 23லிருந்து 28 பார்க்கலாமா? அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகினும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்கள், ஆனால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்கள், ஆனால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகளும் வந்து கூடும். ஆமாம் குட்டீஸ், இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறாரு, அங்கே இருக்கிறாரு அப்படின்னு யாராச்சும் சொன்னால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? நம்பக்கூடாது. ஏன்னா அவர் எப்படி வருவார்னோ சொல்லப்படலை இல்லையா? அவர் அதாவது மகிமையாக இந்த உலகத்துக்கு அவர் வருவார். நம்ம பைபிளில் எலியான்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. அதாவது எப்படி பொய்யான தீர்க்கதரிசிகள் அடையாளம் கண்டப்படுவாங்கன்னு அவர் அழகாக சொல்லியிருக்கிறாரு. பாகல் தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. அப்புறம் தேவனுடைய தீர்க்கதரிசி யார்? எலியா. அப்போது அந்த நாட்டில் அந்த ஜனங்கள் எல்லாம் சரி பாகல் தீர்க்கதரிசி தெய்வமா, தேவன் தெய்வமானு அவங்க சோதிக்கப்பட்டாங்க. அப்போது இதை பற்றி நம்ம வரும் நாட்களில் விவரமாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். சரியா? ஷார்ட்டாக எலியா என்ன பண்ணார்? தேவனை நோக்கி இந்த காளைகளை அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டார். பாகல் தீர்க்கதரிசிகள் எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுமா? 450 தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. அப்போ எலியா சொன்னார், நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? எல்லாரும் சத்தமாக என்ன பண்ணுங்க, அந்த காளையை
அந்த பலிபீடத்தில் வச்சு நீங்கள் கூப்பிடுங்க, அக்கினி வருதா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சர்வசாதாரணமாக நம்ம ஜாலியாக என்ன பண்ணார், அவர் நின்றுருந்தார், நல்லா படுத்துட்டு இருந்தார். எல்லாரும் கூப்பிட்றாங்க கூப்பிட்றாங்க கூப்பிட்றாங்க, ஆனால் ஒரு மாற்றமும் நடக்கலை. அப்போ ஜனங்கள் எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. இந்த 450 பாகல் தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணுறாங்க, அவங்க பாகல் தெய்வத்தை கூப்பிட்றாங்க, ஒன்றும் நடக்கலை. அப்புறம் மத்தியானம் வேலை ஆயிடுச்சு. அப்போது எலியா என்ன பண்ணுறாரு தெரியுமா, யாரை கூப்பிட்றாரு, ஜீசஸை கூப்பிட்றாரு. ஜீசஸை கூப்பிட்ட பிறகு அக்னி மயமாக வந்து அந்த காளையை பலிபீடத்தில் எரிக்கும் பொழுது ஜனங்கள் எல்லாம் இவர் தான் தேவன் அப்படின்னு ஏற்றுக்கொண்டாங்க. குட்டீஸ், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் உண்மையான தீர்க்கதரிசிகளையும் நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளணும், சரியா? அதுதான் நம்ம கள்ள தீர்க்கதரிசிகளை நம்ம எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறதுன்னு நமக்கு காட்டப்படுகிறது. 5வது காரியம், இயேசுவினுடைய 2ஆம் வருகை. 2ஆம் வருகை எப்படி இருக்குன்றத ஏசப்பா இங்கே சொல்கிறாரு. 24ஆம் அதிகாரம் 29லேருந்து 31வது வசனம் வரல நம்ம பார்க்கலாமா? அந்நாட்களின் உபத்திரம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்தங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களையும் அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற் மட்டும் மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். எப்படி வருவாரா? சூரியன் அந்தகாரப்படும். அது அந்நாட்கள் உபத்திரம் முடிந்த பிறகு சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். மனுஷகுமாருடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அவர் எப்படி வருவார்? வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறத சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவர் எப்படி வருவார்? மகிமையோடு வருவார். பைபிளில் இன்னொரு பர்சனை பற்றி பார்க்கலாம். இயேசுவின் 2ஆம் வருகையில், அதாவது ஏனோக்கு அதாவது ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம் என்ன சொல்கிறாங்க? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். அவர் 350 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தார். அது மட்டும் இல்லாமல் சஞ்சரித்ததோடு அவர் தேவரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆமாம், தேவனோடு அவருக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஏனோக்கு போல் நம்ம தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது எடுத்துக்கொள்ளப்படுவோம். இது 2ஆமுடைய வருகை, சரியா? அடுத்தது 6வது காரியம், அத்திமரத்தின் உவமையை ஏசப்பா நமக்கு சொல்கிறாரு. 24ஆம் அதிகாரம் 32லிருந்து 35 நம்ம வாசிக்கலாமா? அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் பொழுது வசந்த காலம் சமீபமெற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானம் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. குட்டீஸ், ஏசப்பா என்ன சொல்கிறாரு? அத்திமரத்தில் ஒரு புதிய கிளை தோணுச்சுன்னா அது கோடைக்காலம் நெருங்கிடுச்சு. அது போல தான் அடையாளங்கள் தென்படும் பொழுது இயேசுவின் வருகை நெருங்கிட்டுறதுன்னு நம்ம அறியலாம். பைபிளில் யோசேப்பை பற்றி நம்மளுக்கு நல்லா தெரியும் இல்லையா? லாஸ்ட் செக்மெண்ட்டில் கூட யோசேப்பை பற்றி நம்ம பார்த்தோம். பஞ்சம் வரும்போது யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு செல்லப்பட்ட பொழுது அங்கே என்ன பண்ணார்? அவர் பஞ்சம் வரும்போதுன்னு முன்னவே அவருக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணார்? பஞ்சம் வரத்துக்கு முன்னாடியே எல்லா தானியங்களையும் சேமித்து வைத்து தன் நாட்டையும் தன் நாட்டு மக்களையும் குடும்பத்தையும் காப்பாற்றினார். அதே மாதிரி நம்ம அடையாளங்களை கவனித்து நாமும் எச்சரிக்கையாக இருந்து ஆண்டவருடைய வருகைக்காக எப்பொழுதும் ஆயத்தமாக இருந்து ஜெபத்திலும் விசுவாச
விசுவாசத்திலும் மற்றவர்களை ரட்சிப்புக்களை கொண்டு வரத்துலேயும் நம்ம எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கணும். சரியா? அதில் சோர்ந்து போகக்கூடாது. நான் எல்லாத்தையும் செஞ்சு என்னத்தை கண்டேன் அப்படின்னு சொல்லாமல், இப்போ நம்மளுக்கு தெரியும் இல்லையா, மழை காலம் வந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் ரெடி ஆவீங்க? கண்டிப்பாக கொடை, ரெயின் கோட்டு, ஸ்கூலுக்கு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக என்ன பண்ணுவீங்க? டிவியில் சொல்லுவாங்க இல்லையா, இன்றைக்கி நாளைக்கு மழை வரப்போகுதுன்னொன்னே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரெயின் கோட் எடுத்து பத்திரமா எடுத்து வச்சுப்பீங்க தானே. ரெயின் கோட்டு இல்லைன்னா கொடை, அதுக்கான தேவையான சேஃப்டி அத்தனையும் நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்க. கரெக்டாக? அதே மாதிரி தான் உலகத்துக்கு நம்ம நீங்கள் நாட்டுக்கு இப்படி ஒரு பஞ்சம் வரும்போதுன்னா அந்த ராஜா என்ன பண்ணுவார்? ராஜாக்களும் மந்திரிகளும் என்ன பண்ணுவாங்க? தேவையான உணவுகளை சேர்த்து வைத்து மக்களுக்கு தேவையான நேரத்தில் கொடுப்பாங்க. அதுதான் ஞானம். சரியா? இப்போது நம்மளுக்கு ஆபத்து வரந்து தெரிஞ்சும் அசால்ட்டாக இருந்தால் அந்த ஆபத்து நம்மளை என்ன பண்ணும்? மேற்கொண்டுடும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. அந்த ஆபத்து வரும் பொழுதே முன்னாடி நம்ம யாரை நோக்கி கூப்பிடணும்? ஏசப்பாவுக்கு நோக்கி கூப்பிடணும். ஏசப்பா என்ன சொல்லியிருக்கிறாரு? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் இருப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அதுதான் வானம் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் அவருடைய வார்த்தை என்றும் ஒழிந்து போவதில்லை. சரியா? அப்போ அவருடைய வசனத்தை கொண்டு நம்ம உண்மையாக கருத்தா விசுவாசத்தோடு நம்ம கூப்பிடும் பொழுது அவன் நமக்கு அந்த ஆபத்திலிருந்து நம்மளை விலக்கி காத்து அதற்கான ஞானத்தை நமக்கு அவர் தர வல்லவராக இருக்கிறாரு குட்டீஸ். ஓகேவா? யோசிப்பை போல் நம்ம என்ன பண்ணோம்? ஞானமாய் நடந்து ஆபத்து வரத்துக்கு முன்னாடி அதுக்கான தேவைகளை நம்ம என்ன பண்ணோம்? ஆயத்தப்படுத்தணும். அதே மாதிரி தான் இயேசுவின் வருகைக்காக நம்ம எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கணும். சரியா? 7வது காரியம், அவர் வருகிறாரு, அது யாரும் அறிய மாட்டாங்க. அவர் எப்படி வருவார்? கடைசி கால வருகையின் அடையாளங்களை நம்ம பார்த்தோம். ஆனால் அவர் வர்றதை யாருமே அறிய மாட்டாங்க. பார்க்கலாமா? 24ஆம் அதிகாரம் 36லேருந்து 44 வாசிக்கலாமா? அந்த நாளையும் அந்த நாழிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவன் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷன் குமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜலப்பிரயத்திற்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். இல்லையா? என்ன சொல்கிறாங்க? நோவா நாட்களில் மக்கள்கிட்ட நோவா என்ன பண்ணார்? எச்சரிப்பின் செய்தியை கொடுத்தாரு. ஆனால் எல்லா மனுஷங்களும் என்ன பண்ணாங்க? அசட்டை பண்ணதுனால அழிக்கப்பட்டாங்க, ஜலத்தினால அடித்து செல்லப்பட்டாங்க. ஆனால் நோவா காலத்தில் எப்படி அவர் விழிப்பாக இருந்தாரோ நாமளும் ஏசப்பா என்ன நாழிகையில் என்ன நேரத்தில் வருவான்னு நமக்கு தெரியாது. திருடன் நம்ம சொல்லிட்டா வருவான் வீட்டுக்கு? இல்லையா? அவன் நேரம் யாருமே எல்லாம் சைலண்ட்டாக நல்லா தூங்கின பிறகு தானே வருவான். அதனால் ஏசப்பா இந்த நேரத்தில் வருவான்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம எப்பொழுதுமே விழிப்புடன் ஆயத்தமாக இருக்கணும். அவன் நினையாத நாழிகையிலே குமாரன் வருகும் பொழுது நம்ம எப்பொழுதுமே ஜபத்தில் ஆயத்தமாக இருக்கணும். மற்றவங்களை சுவிசேஷத்தை சொல்கிறதுல ஆயத்தமாக இருக்கணும். எப்போ பார்த்தாலும் குறை சொல்கிறது, அவன்
அவன் செய்யலை இவன் செய்யலைன்றதை விட கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த பலத்தோடு நான் உற்சாகமாய் அவருக்கென்று சுவிசேஷத்தையும் ஜெபத்தையும் எல்லாரையும் ரட்சிப்பில் வழியிலையும் நடத்த என்னை கருவியாக அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்ற ஒரே ஒரு சிந்தையோடு எப்பொழுதுமே நம்ம ஆயத்தமாக இருக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பரலோகத்துக்கு வரணும்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, நெய்பர்ஸு, பேரண்ட்ஸு எல்லாருமே வரணும்ல. பரிதபிக்கப்பட்டவர்களாக இந்த பூமியில் நம்ம இருக்கக்கூடாது இல்லையா? அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மற்றவங்களையும் நம்மளையும் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கும் பொழுது அவர் வருகையில் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? எடுத்து கொள்ளப்படுவாங்க. நோவா எப்படி எச்சரிப்பை செய்தியை சொன்னாரோ அதே மாதிரி நல்ல இந்த காலத்தில் ஏசப்பானுடைய வருகை சமீபமாக இருக்கிறதுனால நம்ம எப்போவுமே என்ன பண்ணோம்? ஆயத்தமாக இருக்கணும். எப்பொழுதுமே அனலாக இருக்கணும். நம்ம என்ன பண்ணக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. எல்லா காரியத்திலும் லேசித்தனம் இருக்கக்கூடாது. அப்படி இருக்குன்னா நம்ம என்ன பண்ண? உடனே ஏசப்பா கிட்ட என்ன பண்ணணும்? ஏசப்பா, நான் ரொம்ப லேசித்தனமாக இருக்கேன், எல்லாத்துலேயும் அசட்டையாக இருக்கிறேன், என்னை மன்னிச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் என்னை உங்கள் வருகைக்கு நான் என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா, என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும் இன்னைக்கு. சரியா? ஓகே. நம்ம எப்போ பண்ணோம்? எப்பொழுதுமே அவருடைய ஜெபத்தில் அவருடைய வார்த்தையில் நல்ல செயல்கள் செய்கிறதுல எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணணும்? ஆயத்தமாக இருக்கணும். சரியா? அடுத்தது 8வது காரியம், விசுவாசியான ஊழியக்காரர். அவங்கெல்லாம் யார்? வசனம் சொல்லுது, அதிகாரம் 24 45 51 நம்ம வசனம் பார்க்கலாமா? ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் ஆவான். எஜமான் வரும்பொழுது அப்படியே செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரனை அடிக்கடி அடிக்கத் தொடங்கி வெறியோடு புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாழிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். ஆமாம் குட்டீஸ், ஏசப்பா வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசமாய் தனது வேலையை செய்து இருந்தால் ஊழியக்காரங்க என்ன பண்ணுவாங்க? ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அப்போது யோசுவாவை நம்ம மறுபடியும் நினைவு கூறலாம். அவர் என்ன பண்ணார்? நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவா 24:15 என்ன சொல்கிற? நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு என்ன பண்ணார்? அவருடைய பணியை அவர் செவ்வையாக செஞ்சு வந்ததுனால அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆமாம் குட்டீஸ், நம்ம என்ன பண்ணோம்? அவருடைய வருகையில் என்ன பண்ணோம்? எல்லாற்றிலும் ஜாக்கிரதையாக விசுவாசமாக ஊழிய செய்கிறதுல நம்ம இருக்கணும். சரியா? ஓகே குட்டீஸ், இந்த வாரத்தில் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் 8 காரியங்களை குறித்து நம்ம தியானித்தோம். சரியா? ஓகே, நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்த சாப்டரை தியானிக்கலாம். மத்தேயு 25வது அதிகாரம் நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம தியானிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக தகப்பனே, இதோ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை உங்கள் இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து செபிக்கிறேன்ப்பா. ஆம் தகப்பனே ராஜா, உம்முடைய வருகைக்காக நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க, மற்றவர்களை ஆயத்தப்படுத்த எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை அப்பா நீங்கள் எழுப்பி பிரகாசிக்க செய்யுங்க தகப்பனே. அப்பா, இந்த கடைசி காலங்களில் அப்பா வானம் பூமியும் ஒழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகள் என்றும் ஒழிந்து போவதில்லை என்று சொன்னவரே, உம்முடைய வார்த்தையில் நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை தொடுங்க ராஜா, உமக்கேற்ற பாத்திரமாய் அவர்களை மாற்றுங்க. இந்த கடைசி காலங்களில் அப்பா பிள்ளைகள் ஒருபொழுதும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு அப்பா எல்லா தீர்க்க தரிசிகளிலிருந்து விலக்கி ரட்சித்து கொள்ளுங்க அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் எல்லா விதமான ஃபோன் அடிக்டிலிருந்தும் போதை பொருட்கள் அடிமைத்தனத்திலிருந்தும்
கீழ்ப்படியாமையிலிருந்தும் விடுதலை செய்யுங்க இயேசுவின் நாமத்தினால. அப்பா, தன் பிள்ளை இப்படியா இருக்கிறது அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸை தொடுங்கப்பா தகப்பனே. அவர்களுடைய அங்கலாய்ப்பை ஆனந்த களிப்பாய் நீங்கள் மாற்றுங்க தகப்பனே ராஜா. ஆண்டவரே இயேசுப்பா, இதோ தகப்பனே இந்த நாளில் ராஜா அப்பா ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உமக்கென்று ஆயத்தமாக இருக்க உதவி செய்யுங்க. செபிக்கிறவர்களாய் மாற்றுங்கப்பா. உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறவர்களாய் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே இயேசுப்பா, எந்த பஞ்சம் போர்க்களங்கள் வந்தாலும் நாங்கள் பயப்படாமல் உமக்கென்று நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்கள் குறைவுகளை மன்னிங்க. இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை நீ தொட்டு ஆசிர்வதிங்க. அநேகர்களுக்கு அப்பா வெளிச்சம் தருகிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. அப்பா, அதை தடை செய்கிற எல்லா பொல்லாத பிசாசின் வல்லமைகளை தந்திரங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கட்டி செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட் குட்டீஸ்.